தவறி தப்பா சுட்டுட்டான்னு நினைக்காத. அந்த பொட்டுலையும் பர்ஃபெக்டா அடிப்பான், உன் நெத்தி பொட்டுலையும் பர்ஃபெக்டா அடைப்பான். உன் நெத்தி பெருசா இருக்கிறதுனால குண்டிலேயே புள்ளி வச்சு கோலம் போட்டாலும் போட்டுருவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் கோபக்கார பையன். சாப்பாருக்கு புளி வாங்கிட்டு வாடானா காட்டு புளியவே தூக்கிட்டு வந்துருவான். ரொம்ப பேசாதீங்க, சீக்கிரமா வேலையை முடிங்க. பார்த்தல, நான் பேசுறதே பிடிக்கல. ஆனா நீ பேசலன்னா, நீ பேசாம இருக்கிறது அவனோட கோபத்தை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே போகும். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. உன் தலையெழுத்து, உன் தலையெழுத்த மாத்தவா முடியும்? இவனை முடிச்சிரு. நம்ம வீட்டுக்குள்ள ரத்தம் சிந்தக்கூடாது. பையன் இவன் ஏன் தெரியுமா பயப்படுறான்? நானும் சாம்ராட்டும் எங்க ஒன்னா சேர்ந்துருவோமான்னு பயப்படுறான். மொத்த பேரை அனுப்பிச்சிட்டு நான் ஒருத்தன் தான் இருக்க போறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நான் ஒருத்தன் தான் ஆளணும். இந்த உலகமே என் காலடியில இருக்கணும். அத நீதான் நடத்தி காட்டணும். என்ன கோபுரத்துல உட்கார வைக்கணும். இந்த உலகத்துல நம்பர் 1 ஆகணும். அசைக்கிறதுக்கு இல்ல கண்ணா, உன்னை புரட்டி பொலி போறதுக்கு ஒருத்தன் பிறந்து வந்துட்டான். இந்த வீடு தான் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா, இதே வீடு தான். நேத்து ராத்திரி 60 பேர் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. வாங்க உள்ள போலாம். அங்க என்ன பண்றீங்க? நாங்க கடத்தல்காரங்களை பிடிக்க வந்திருக்கோம். என்ன உளறீங்க? இந்த வீட்டுல கள்ள கடத்தலா? இந்த வீட்டுல என் தாத்தா மட்டும்தான் இருக்காரு. நான் டிபார்ட்மெண்ட்ல நேர்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததே அவர்தான். அவர் மேல சந்தேகப்பட்டா என் மேல சந்தேகப்படுற மாதிரி. அப்ப ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரோ எங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. ஆஹா. தாத்தா, தாத்தா, கதவை தரங்க. தாத்தா, தாத்தா. வா ஜாக், உனக்கு ஒண்ணு ஆகலையே? யார் இங்க வந்தா? யாருன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்கள பார்த்ததில்ல. ஏதோ ஒரு ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தெளிவா தெரியுது. அதுக்காகத்தான் அவங்க என்ன. யார் அவங்க? யார் அவங்க? தாத்தா, ஸ்லேட்டர் 5 4 3 2 இங்கிருந்து போயிடுங்க. எது பிடிச்சாலும் ஹீரோக்கு ஒண்ணாகாது. பாவம் கான்ஸ்டபிள் சேர்த்திருப்பாங்க. உங்களை தப்பா நினைச்சிட்டோம் சார். சாரி. அப்பா,
இந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? பாப் பாப் நிக் பாப் 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 மேல பாப் கட் கொட்டிடுச்சு. ஏய் தம்பி, யார் நீ? தயவு செஞ்சு சுற்றாதீங்க. என் பேரு டெரி, நான் உங்க ஃபேன். நீ எப்படி காருக்குள்ள வந்த? அது எப்படின்னு எனக்கு பர்ஃபெக்ட்டா சொல்ல தெரியல. ஆனா அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கண்ணை மூடிட்டு கீழே படுத்துக்க ஆசைய கூடாது. ஓகே ஓகே. ரெண்டு கை விட்டு வண்டி ஓட்டுறீங்க. ரெண்டு கையை தானே விட்டுருக்க. எனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை விடல. அவனுக்கு குறி வச்சா இவன் கொண்டு போட்டுக்கிட்டான. டென்ஷன் ஆகாம ஜாலியா பாட்டு கட்டிட்டு வா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. செத்து போடுவேன் பயத்துலதான் கத்திட்டேன். கத்துனாலும் கதர்னாலும் நமக்கு வர்ற சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நாம பிறக்கிற தேதியை குறிக்கிற ஆண்டவன் நாம இறக்குற தேதியும் அன்னைக்கே குறிச்சிடறான். இது தெரியாம பல பேர் தான் தான் நினைச்சு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதத்தான் இடைச்சொருகள்னு சொல்லுவாங்க. இது சினிமா செட் ஆச்சே. இது ஸ்டுடியோல போற செட் தானே. கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்காங்க போல இருக்குல்ல. எதுக்கு இப்போ தெலுங்கு படம் வில்லன் மாதிரி முறைக்கிறீங்க? இவனுங்களை அடிச்சு தூக்குங்க. சும்மா உங்க ஸ்டைல்ல தான். சேஃபா சீட் பெல்ட் போட்டுக்க. சீட்டே இல்ல, சீட் பெல்ட்டா போட்டியா? முன்னாடி சீட்டை கெட்டியா பிடிச்சுக்க.